சுய முன்னேற்றம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லையா? நம்மள நாமளே ஒரு பெட்டர் வெர்ஷனா மாத்திக்கிற ஒரு பயணம். ஆனா அந்த பயணம் சில சமயம் நம்மள தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சுன்னா, இந்த பளபளப்பான வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இருண்ட பக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்மள எத்தனை பேர் இந்த வரிய நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். மத்தவங்களும் நம்மள அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த முகமூடிக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். இந்த ஒரு முரண்பாடு தான் சுய உதவி உலகத்தோட பொறிக்குள்ள நம்மள எடுக்கிற முதல் புள்ளி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்மள நாமே மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த பாதையில இருக்கிற பொறிகளை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தெரிஞ்சுக்க வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பொதுவா இந்த சுய உதவி பயணத்துக்குள்ள மக்கள் எப்படி வராங்க? எல்லாமே ஒரு அதிருப்தியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியில்ல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு தோணும்போதுதான் நாம ஒரு மாற்றத்தை தேட ஆரம்பிக்கிறோம். உங்க வாழ்க்கைய இன்னும் பெட்டரா ஆக்கணுமா? இப்போ இருக்கிற நிலைமைய மாத்தணுமா? இந்த கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல வரும் இல்லையா? இந்த கதையோட ஆசிரியருக்கும் அப்படிதான் வந்திருக்கு. கல்லூரியில ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணும்போது ஆரம்பிச்ச அந்த தேடல் தான் அவரை சுய உதவி உலகத்துக்குள்ள கொண்டு போயிருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல எல்லாம் எவ்ளோ சூப்பரா இருக்கு. சுய உதவி புத்தகத்தை படிச்ச உடனே ஜிம், ஹெல்தி சாப்பாடு, தியானம்னு வாழ்க்கை முழுக்க பாசிட்டிவ் மாற்றங்கள். ஏதோ ஒரு புது சக்தி கிடைச்ச மாதிரி, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல். சரி, இப்போதான் விஷயத்துக்கே வரும். இங்க இருந்துதான் பிரச்சனை மெதுவா ஆரம்பிக்குது. சுய உதவி மூலமா கிடைக்கிற அந்த நல்ல உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது சில சமயம் நம்மளை ஏமாத்தவும் செய்யும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டோபமைன் சுழற்சி தான் முதல் பொறி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல நாம ஒரு சுய உதவி வீடியோ பார்க்கறோம், இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறோம். உடனே நம்ம மூளையில டோபமைன் சுரந்து ஒரு தற்காலிக சந்தோஷமும் பயங்கர மோட்டிவேஷனும் வரும். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். நாம எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். கொஞ்ச நேரத்துல அந்த உணர்வு போயிடும். உடனே திரும்பவும் அதே ஃபீலுக்காக அடுத்த வீடியோ, அடுத்த புத்தகம்னு தேட ஆரம்பிப்போம். இது ஒரு முடிவே இல்லாத போத மாதிரி ஒரு சுழற்சியா மாறிடும். இதுதான் ஆக்ஷன் ஃபேக்கிங், அதாவது செயல் போல செய்யறதுன்னு சொல்றாங்க. இது சும்மா வேலைய தள்ளி போடுறதை விட ரொம்ப மோசமானது. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம ரொம்ப பிஸியா இருக்கிறதா நினைச்சு நமக்கு நாமே ஏமாத்திக்கிறோம். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது பத்தி 100 புத்தகம் படிக்கிறது, ஆனா முதல் அடிய கூட எடுத்து வைக்காம இருக்கிறது. இதுதான் ஆக்ஷன் ஃபேக்கிங். பாக்குறதுக்கு நாம ரொம்ப பிஸியா வேலை செய்யற மாதிரி தெரியும், ஆனா உண்மையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. சரி, பொறிய பாத்துட்டோம். இப்போ 2வது பொறிக்கு வருவோம். இது தனிப்பட்ட உளவியல் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம தொடர்ந்து புத்தகங்களையும் ஆன்லைன் கோர்ஸ்களையும் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது உண்மையில யாருக்கு லாபம் கிடைக்குது? சுய உதவித்துறையோட சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2022ல மட்டும் $13.6 பில்லியன். இந்த நம்பர் ஒன்னே போதும். இது வெறும் அறிவு பகிர்வு இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ்னு புரிஞ்சுக்க. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. அவங்க நமக்கு மகிழ்ச்சிய வாக்குறுதியா கொடுக்கறாங்க, ஆனா அவங்களோட பிசினஸ் மாடலே நம்மளோட அதிருப்தியை நம்பிதான் இருக்கு. ஏன்னா நாம அதிருப்தியா இருந்தாதானே அவங்களோட அடுத்த ப்ராடக்ட வாங்குவோம். இந்த பிசினஸ் மாடல் நம்மள ஒரு முடிவே இல்லாத நுகர்வோரா மாத்துது. எப்பவுமே அந்த அடுத்த ஒரு விஷயம், அந்த ஒரு ரகசியம் கிடைச்சிட்டா போதும், வாழ்க்கை மாறிடும் நம்மள நம்ப வைப்பாங்க. ஆனா அந்த ரகசியம் மட்டும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்போ திரும்பவும் நம்ம கதையோட ஹீரோவுக்கு வருவோம். இந்த சுய உதவி உலகத்தோட கலாச்சாரம் அவரை எப்படி பாதிச்சதுன்னு பார்க்கலாம். இதுதான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, அதாவது நச்சு நேர்மறை. அவருக்கு நடிப்பு மேல இருந்த ஆர்வம் குறைய ஆரம்பிச்சப்போ, எப்பவும் முயற்சிய கைவிடாதேன்னு படிச்ச அந்த கருத்துகள் அவரை ரொம்ப சிக்கல்ல மாட்டி விட்டுடுச்சு. தன்னோட சோகத்தை கூட வெளிய சொல்ல முடியாம தனக்குள்ளேயே கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியா அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதுதான் இந்த உண்மை. வாழ்க்கையில எப்பவுமே போராட்டம் இருக்கும். அத ஏத்துக்கிறது தான் சரி. நாம நல்லா இல்லன்னு ஒத்துக்கிறதுல தப்பே இல்ல. இது தெரிஞ்சப்போதான் அவருக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த ஹசில் கல்ச்சர், இந்த வார்த்தைகளை பாருங்க. வாரத்துக்கு 80 மணி நேரம் உழைக்கணும், நரகத்தை போல உழைக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்றதால திறமையா வேலை செய்யறதை விட சும்மா பிஸியா இருக்கிறதே வெற்றிங்கிற ஒரு தப்பான எண்ணம் உருவாகுது. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா கடைசியில் என்ன ஆகும்? பர்ன் அவுட். அதாவது நம்ம உடம்பும் மனசும் முழுசா சோர்ந்து போயிடும். இது நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற ஒரு பெரிய ஆபத்து. சரி,
இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. உண்மையான முன்னேற்றத்துக்கான ஒரு சமநிலையான பாதை என்னங்கறத இப்ப பார்க்கலாம். அப்போ உண்மையான முன்னேற்றம்னா என்ன? அது ரொம்ப எளிமையான அடிப்படை விஷயங்கள்ல தான் இருக்கு. ஜிம்முக்கு போறது, நல்லா சாப்பிடுறது, ஒழுங்கா தூங்குறது. இது எதுவுமே புது ரகசியம் கிடையாது. ஆனா அடுத்தடுத்த ரகசியங்களை தேடி ஓடாம இந்த சிம்பிளான விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுல தான் உண்மையான மாற்றம் இருக்கு. ஆக, இந்த முழு அலசலுக்கு பிறகு உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நீங்க பயன்படுத்துற சுய உதவி விஷயங்கள் உங்கள உண்மையா ஒரு செயலை செய்ய தூண்டுதா? இல்ல ஏதோ செய்யற மாதிரி ஒரு மாயைய உருவாக்கி உங்க நேரத்தை மட்டும் வீணடிக்குதா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.